ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்தியும் வரப்போகிறது. தொலைதூரத்திற்கு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு தடங்கலாக இருந்த விஷயங்கள், வெளிநாடு சென்று அங்கு வியாபாரமோ வேலையோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அஷ்டமி திதியான இன்று நீங்கள் பைரவரை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. புதிதாக வியாபாரம் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டிற்கான வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கலாக இருந்த விஷயங்களுக்கும் இன்று உங்களுக்கு அதற்கான ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும். நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள், உங்களினுடைய குழந்தைகள் திருமண விஷயங்களாக இருக்கலாம் அல்லது அலுவலக விஷயங்களாக இருக்கலாம், உங்களினுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்திருக்கலாம். இது அனைத்தும் இன்றைய நாளில் அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். தேய்பிறை அஷ்டமியான இன்று நீங்கள் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் இன்று லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது சிறப்பு. புதன்கிழமையான இன்று தேய்பிறை அஷ்டமி திதியில் புதன் குருவுடன் சேர்ந்து சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில். இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம், வேலையில் பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இது அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தில் கிரக தோஷங்களும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவிகளோ இல்ல அதற்கான நற்செய்திகளையோ கிடைக்க பெறலாம். கடகராசி அன்பர்கள். இந்த நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் சனியுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் சேர்ந்திருக்கும். புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்தில் துளசி அர்ச்சனை செய்வதும் கிரக தோஷங்கள் தீருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தீரும். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கும் அதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சின்ன சின்ன தடங்கல்கள் நிவர்த்தியாக இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களினுடைய வேலைக்கும் சரி மற்றும் உங்களினுடைய மற்ற சூழ்நிலைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். புதிய மனிதர்களின் சந்திப்பு இல்லை அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்ந்து இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமையும். தேய்பிறை அஷ்டமியான இன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கலாம். துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள் மற்றும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், இது அனைத்திலும் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இதில் இருக்கக்கூடிய தடங்கல்களும் நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலவிதமான சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம்.
பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் என்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. எடுத்துக்கொண்ட விஷயங்களில் மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பெரிய விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது பண கஷ்டங்கள் அல்லது கடன் தொல்லைகள் இது அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமையும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில் வெற்றியும், திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்களும் நிவர்த்தியாகும். புதன்கிழமையான இன்று ஸ்ரீ ராமபிரானினுடைய வழிபாடும், ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது. மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் மற்றும் பயங்கள் இது அனைத்தும் விலகி நல்ல ஒரு தைரியமான நாளாகவும் இருக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களுக்கு நண்பர்களின் உதவியோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உதவியோ கிடைக்கலாம். இன்று மன தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். குழந்தைகளினுடைய படிப்பு, குழந்தைகளினுடைய கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உங்களினுடைய வீட்டில் திருமண தடைகள் இது அனைத்தும் நிவர்த்தியாகும். மற்றும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை, பேசாமல் இருந்தவர்களும் குடும்பத்துடன் ஒன்று சேர்வது மனதிற்கு அமைதியை தரலாம். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உதவிக்கு செய்வார்கள். சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போவது அல்லது உங்கள் பிரயாணத்தின் பொழுது சின்ன பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடும் நல்லது.